ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு குரூட்டிக்ஸ் மூணு. இன்னைக்கு நம்ம எந்த படத்தோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, ஸ்வீட் ஹார்ட் 2025ல தமிழ்ல ரிலீஸ் ஆயிருக்க ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ரியரோஜ் தான் இந்த மூவில எடுத்து நடிச்சிருக்காரு. யுவன் சங்கர் ராஜா மியூசிக் போட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. சிம்பிளான ஒன் லைன் ஸ்டோரி. என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஹீரோயின் பாத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க, ஒரு ஸ்டேஜ்ல லவ் பண்றாங்க. வீட்டுக்கு தெரியாம கசமுசா பண்ணி ஹீரோயின் பிரெக்னன்ட் ஆக அதை அபார்ட் பண்றதுக்காக ஹீரோ பண்ணக்கூடிய சம்பவம் என்ன, அக்காவே டாக்டரா இருந்து ஹெல்ப் பண்ணாம எவ்வளவு கஷ்டப்படுத்துறாங்க. ஹீரோயின் வீட்டுல இவனோட காதல் பிரச்சனை தெரிஞ்சதுக்கே கௌரவம் காத்துல பறந்து போயிரும் சொல்லி ஹீரோயின் ரூமுக்குள்ள பூட்டி வச்சிருக்கும் போது ஹீரோயின் எப்படி போன் பண்ணி ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு ரெண்டு பேரும் தப்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தாங்களா, இந்த குழந்தைய வளர்த்துனாங்களா, அபார்ட் பண்ண யாரு ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணாங்கிறதெல்லாம் இந்த மூவி பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. போர் அடிச்சா டைம் இருந்தா பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரி என்ன ஆவரேஜான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி. ரொம்ப சிம்பிளா பிரெடிக்டபிளா இருந்துச்சு. இப்ப இருக்கக்கூடிய மாடர்ன் ஜென்ரேஷனோட மைண்ட் செட்டை மட்டுமே வச்சு ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்க்காக ஜிஎம் ஸ்டைல ஒரு படம் பண்றேன்னு சொல்லி பயங்கரமா சொதிப்பி வச்சிருக்காங்க. காமெடி படத்துல ஆன் அண்ட் ஆஃபா தான் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எமோஷன்ஸ் பெருசா கை கொடுக்கல. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஆஃப் பயங்கர ஆவரேஜா சிம்பிளா இருந்துச்சு. செகண்ட் ஆஃப் வாட்சபிளா நீட்டா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் ஓகேஷான டோன்ல ரொம்ப சிம்பிளா தான் முடிச்சிருக்காங்க. அம்மா கிட்ட கடைசி வரைக்கும் ஹீரோ பேச மாட்டாராங்கிற கேள்வியவே இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி பேச வச்சு 4 சீன் எடுத்திருந்தாலே படம் முடிஞ்சிருக்குங்கிற லெவலுக்கு தான் இவங்க ஒப்பேத்தி வச்சிருக்காங்க. ஸ்கிரீன் பிளேயோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே பயங்கரமா பிரெக்னன்சி அண்ட் பேரண்டிங்க பத்தி ஒப்பேத்தி பேசி ஜவ்வா இழுத்து மெசேஜ் சொல்லி இருப்பாங்க. ஹீரோவை பொறுத்தவரைக்கும் எத்தனை சீன்ல நல்லா நடிச்சாருங்கிறத தாண்டி எத்தனை சிகரெட் பிடிச்சாருன்னு கேட்கிற லெவலுக்கு படம் ஃபுல்லா சிகரெட்டை பிடிச்சிட்டு இருப்பாரு. டென்ஷனா இருக்கும் போது சிகரெட் பிடிக்கிறாருங்கிற மாதிரி கேரக்டரைசேஷனை நரேட் பண்ணியிருந்தாலும் படத்துல ஒரு சீன்ல கூடவா ஹீரோ சந்தோஷமா இல்லைன்னு கேட்கிற லெவலுக்கு பாட்டை தவிர படத்துல இருக்கக்கூடிய அத்தனை சீன்லயுமே சிகரெட் பிடிச்சி ஒப்பேத்தி வச்சிருக்காரு. ஃப்ரெண்டோட காமெடி நிறைய இடத்துல ஒர்க் அவுட் ஆயிருந்தாலும் ஃப்ரெண்டோட எமோஷனே புரிஞ்சுக்க முடியாதவன், காதலியோட எமோஷனும் புரிஞ்சுக்க முடியாதவன் எப்படி காதலிச்சு கை பிடிச்சாங்கிற கிளைமேக்ஸ் எல்லாம் தேவையாங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு ஆர்ஃபனேஜ்ல இருக்கக்கூடிய குழந்தைக்கு என்ன தேவைங்கிறத கேட்டு புரிஞ்சுக்க தெரிஞ்ச அவனுக்கு கூட இருக்க பொண்ணுக்கு என்ன தேவைங்கிறது தெரியலையாங்கிற லெவலுக்கு தான் கேரக்டரைசேஷனை ரைட் பண்ணி வச்சிருக்காங்க. படத்தோட ஸ்டார்டிங்ல அம்மாவோட எமோஷன்ஸ் அஸ்திவாரமா போட்டவங்க கிளைமேக்ஸ்லயே அம்மா கிட்ட பேசலங்கிற கேள்விக்கு பதிலே சொல்லாம விட்டுட்டு போயிருக்காங்க. படம் லாஜிக்கலா பல இடத்துல அடி வாங்கியிருக்கு. கேரக்டரைசேஷனை இன்னும் டெவலப் பண்ணிருக்கலாம். பப்பி மூவியோட ஸ்டோரியே இன்ஸ்பயர் பண்ணி எடுத்து மாடர்ன் ஜென்ரேஷனுக்கு ஏத்த மாதிரி அடாப்ட் பண்ணி உருட்டி இருக்காங்க. ரியோரோஜோட லாஸ்ட் மூவியான ஜோ மூவி லெவலுக்கு இந்த மூவி ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணல, ஆடியன்ஸ் அட்ராக்ட் பண்ணலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த கமர்ஷியல் காமெடி டிராமா மூவியை மாடர்னா எஸ்டாப்ளிஷ் பண்ணி நிறைய விஷயத்தை இன்ட்ரெஸ்டிங்கா பிளேஸ் பண்ணியிருந்தாலும் படத்துல எதுவுமே செல்ஃப் எடுக்கலங்கிறது கண்டிப்பா இந்த மூவி பார்க்கணும் நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. ஒரு சில சீன்ஸ் மட்டும் தான் பயங்கர டச்சிங்கா இருந்துச்சு. நான் லீனியர் நரேஷன் இந்த படத்துக்கு தேவையில்லைன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு கறி கடையில கறி வெட்டுற மாதிரி சீக்வன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி பிளாஷ்பேக்ல கதை சொல்லி கன்ஃபியூஸ் பண்ணி கடுப்பேத்தி இருப்பாங்க நிறைய இடத்துல. அண்ட் இன்ட்ரோல் போர்ஷன் நோட்டபிளா இருந்தாலும் அதையே கொஸ்டின் பண்ற மாதிரி செகண்ட் ஹாஃப்ல ஒரு கேள்வி ஹீரோயினோட அக்கா கேட்டு ஆஃப் பண்ணிருவாங்க. படம் பயங்கர ஸ்லோவா பிரெடிக்டபிளா இருந்துச்சு. இவங்க பண்ண நினைச்ச விஷயத்தை இன்னும் பெட்டராவும் ப்ராப்பராவும் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. கண்டென்ட், மெசேஜ், கான்ஃபிளிக்ட், கேரக்டரைசேஷன் பார்த்து பண்ணவீங்க இன்னுமே பெட்டரா பிரசென்ட் பண்ணியிருந்தா என்கேஜிங்கான ஒரு அவுட்புட் கிடைச்சிருக்குங்கிறது நம்மளோட ஒரு பர்சனல் ஒப்பீனியனா இருந்துச்சு. படம் தியேட்டர் மெட்டீரியல் இல்லையோன்னு ஃபீல் பண்ற லெவலுக்கு ஓடிடிவில ஒன் டைம் வாட்சபிளான ஒரு ஃபீல் குட் மூவி ஸ்டைல தான் நரேட் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஓகே கண்மணி படத்துல வர மாதிரி பார்வதி ஆன்டி சீனியுமே இங்க ரீக்ரியேட் பண்ணி வேற ஒரு மாடுலேஷன்ல உங்களுக்கு பிரசென்ட் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயின் வீட்டுக்கு பக்கத்து பிளாட்ல இருக்க பாட்டி தாத்தா கேரக்டரைசேஷன் ஆகட்டும், ஹீரோட பக்கத்து வீட்டு ஆன்டியோட பிரெக்னன்சி சீன்ஸ் சொல்லி நிறைய விஷயத்தை இவங்க இன்னும் டச்சிங்கா பிளேஸ் பண்ணி இருந்திருக்கலாம். அப்பயுமே அந்த ஆன்டியோட அம்மா பேசக்கூடிய டைலாக்கும் படத்துக்கும் சம்பந்தமே இல்லைங்கிற அளவுக்கு தான் படத்தை எடுத்து உருட்டி இருக்காங்க. பொறுப்பு இல்லாதவன காதலிச்சு திருத்தி நான் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வாழ்ந்து காட்டுறேங்கிற ஹீரோயின் எடுத்துக்கிட்ட சபதத்துக்கு ஏத்த மாதிரி தான் படத்தை உருட்டி இருக்காங்க. மாடர்ன் ஜென்ரேஷனோட பிரசன்டேஷன்ல படம் சுத்தமா கனெக்டபிளா இல்லாம போயிடுச்சு. டச்சிங்கா நிறைய சீன்ஸ் எழுதி இருந்தாலும் எமோஷனலா எந்த ஒரு சீனுமே தியேட்டர்ல ஆடியன்ஸ் கிட்ட ஸ்கோர் பண்ணலங்கிறது இந்த மூவி பார்க்கும் உங்களால ஃபீல் பண்ண முடியுங்க. ஏன்னா சொன்ன விஷயத்தையே ரிப்பீட் மோட்ல காதல் ஈகோவை வச்சு காம்ப்ளிகேட் பண்ணி ஸ்கிரீன் பிளேவை ஜவ்வா இழுத்துட்டாங்க. ஒன் டைம் வாட்சபிளான டீசென்டான ரொமான்டிக்கல் காமெடி டிராமா மூவி தான். டைம் இருந்தா ரியோராஜ்காக வேணா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஸ்வீட் ஹார்ட் மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் கேட்டீங்கன்னா 5.8 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட், ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிக்கலாம் மறக்காம டிஸ்லைக் அடிச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துரும். டாடா பை, see you on love you all.